Hello friends, welcome to SAP Consultant Tamil YouTube channel. நம்ம சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு SAPக்கு ட்ரைனிங் வேணும் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அண்ட் அதோட SAP ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ECC சர்வர் ஆர் HANA சர்வர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் அதில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணினாலும் சரி, என்னோட கீழே மெயில் ஐடியில் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். உங்களோட ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்கு இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது என்னன்னா, சிஸ்டமில் SAPயில் HANA வெர்சஸ் ECC ஒரு கம்பேரிஷன் எங்களுக்கு காட்டுங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா HANA சிஸ்டம் இருக்கு. இது வந்து HANA. இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ECC சர்வர் இருக்கு. ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம கம்பேரிஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பர்டிகுலர் காமனான ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஹானாவில் ஒரு தடவையும் ECCலேயே ஒரு தடவையும் நான் காமனாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன சேஞ்சஸ் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நிஜமாவே டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை எல்லாமே சேமாக தான் இருக்கா அப்படிங்கிறத உங்களோட ஒரு கன்ஃபியூஷனுக்கு நான் ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ECCலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட் சைடில். ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டீ கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா CS01. ஸோ இப்போ நான் CS01 போயிடுறேன். இது நம்ம சும்மா ஒரு டம்மியாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மெட்டீரியலில் நான் சும்மா வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பிளான்ட் ஒன்று நான் ஏதாவது ஒன்று ஜஸ்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட பாம் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ 1 தான் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இருந்தாலும் நான் ஜஸ்ட் வந்து உங்கள்கிட்ட நான் காமிச்சிடுறேன். ஸோ ப்ரொடக்ஷன். ஸோ 1க்கு வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ கொடுத்துட்றேன். அதே மாதிரி நான் வேலிட் ஃப்ரம் டேட் வந்து நான் இன்னைக்கு டேட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13/01 அண்ட் 2024. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட். நான் இதை கொடுத்துட்டு உள்ளே என்டர் கொடுத்து உள்ளே போகிறேன். ஓகேங்களா? ஸோ நாட் மெயின்டைன் 1001, சாரி. அப்போது இது வந்து கண்டிப்பாக 1100 பிளான்ட்டில் இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டா இப்போ நான் வந்து ஐட்டம் கேட்டகரியில் நான் வந்து C கொடுத்துக்கிறேன், கம்பேட்டிபிள் யூனிட்டு. அண்ட் காம்போனண்ட்டில் நான் வந்துட்டு சும்மா ஏதோ ஒரே ஒரு காம்போனண்ட் மட்டும் சும்மா ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட் டெஸ்டிங்க்கு தானே. ஸோ ஒரு 2 குவான்டிட்டியில் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்கும்போது இந்த ஒரு இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அதோட டேட், அந்த வேலிட் ஃப்ரம் வேலிடிட்டி டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டிய பாம். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பாம் வந்து இப்போ சேவ் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஹானாவில் கிரியேட் பண்ண போகிறேன். ஹானாவிலையும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, டீ கோட் சேம் தான். ஸோ CS01 போயிடுறேன். அதே பில் ஆஃப் மெட்டீரியலுக்கான சேம் டீ கோட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து இங்கே நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து நான் ஒரு பிளான்ட் வந்து நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பிளான்ட் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். 1020 அப்படிங்கிற ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிளான்ட் எடுத்துகிட்டு சேம் இதே இது நம்ம இங்கே என்ன டீட்டெயில் கொடுத்தோமோ அதே மாதிரின்னு ஒரு டீட்டெயில் கொடுத்துக்கிறேன். மெட்டீரியல் மட்டும் 2 சிஸ்டம்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்து நான் என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்தோன்னே உள்ளே போயிடுச்சு. இப்போ அதில் நம்ம என்ட்ரு பண்ண இந்த சிஸ்டமில் நம்ம என்ட்ரு பண்ணமோ, இப்போ நான் இதை நான் டிஸ்பிளேல கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜஸ்ட் வந்துட்டு CS03ல நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ டேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுதான் ரீசன். ஸோ டேட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்க தான் நான் க்ரியேட் பண்ணது. ஸோ இப்போ நான் இதை வந்து இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணது. இப்போ நான் இங்கே என்ன கொடுத்தேனோ இதே டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே என்னென்ன என்ட்ரு பண்ணோமோ அந்த டீட்டெயில் இங்கே இருக்குது. ஐட்டம் கேட்டகரி நம்ம C மெயின்டைன் பண்ணோம். இங்கேயும் C தான் கொடுக்க போகிறோம், ஏன்னா கம்பேட்டிபிள் யூனிட் அதுதான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதுக்கு ஒரு காம்போனண்ட் வந்து நான் ஜஸ்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு காம்போனண்ட், ஒரு மெட்டீரியல் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் ஒரு காம்போனண்ட் கொடுக்க போகிறேன். 485 அப்படிங்கிற இந்த ஒரு காம்போனண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எப்படி நம்ம ஆட் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா
நான் இந்த சைடு வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இதில் என்ன குவான்டிட்டி கொடுத்தேனோ அதே மாதிரி 2 அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்டர் கொடுத்துட்றேன். ஸோ என்டர் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன மாதிரி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி வேலிட் ஃப்ரம் டேட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சிஸ்டம் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு வேலிட் ஃப்ரம் அந்த வேலிட் டு இந்த டேட் எல்லாமே எடுத்துக்கிச்சு. இந்த சிஸ்டமில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ இது அப்படியே இங்கே இருக்குது. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா நான் சேவ் அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான பாம் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதையும் வந்துட்டு நான் வந்து CS03ல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இந்த பாம்புக்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். ஸோ ECC சிஸ்டம் உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது, HANA சிஸ்டம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெண்டுக்குமே ஒரு கம்பேரிஷனுக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணோம். ஸோ இதில் என்ன சேஞ்ச் இருந்தது, ஏதாவது இருந்ததா அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அப்படிங்கிறது. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த விஷயத்துக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை, எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அதனால் இந்த சிஸ்டமுக்கும் ஒரு பயங்கரமான டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணிக்க வேணாம். மைனராக சின்ன சின்ன சேஞ்சஸ் அங்கங்கே இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ யாருமே வந்துட்டு பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது படிக்கலாமா அது படிக்கலாமான்றது ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தரதுக்காக தான் இந்த ரெண்டு சிஸ்டம்லையும் நான் உங்களுக்கு கம்பேரிஷன் காமிச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன்.